ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன தவிர வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஜிமெயில் வந்து புது விதமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெடியூல்ன்ற ஆப்ஷனை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூல்ன்ற ஆப்ஷனில் யார் யாருக்கு யூஸ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆஃபீஸில் இருக்க அட்மினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க தான் அடிக்கடி தங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் உங்களோட புது அப்டேட்டில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி, இப்போ நான் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேனோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். இப்படி எத்தனை மெயில் வேணால் நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சப்ஜெக்டில் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய லெட்டர்ஸை வந்து அதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சென்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு அனுப்பணுமா, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அனுப்பணுமா, இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுன்றதையும் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். பிக் டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்க முடியும். இந்த டேட் வேணும் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், டைமிங் என்ன முதற்கொண்டு எல்லாம் தாராளமாக வந்து செட் பண்ணிக்கலாம். நான் ஷெடியூல் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷெடியூலில் நீ யார் யார் செட் பண்ணியிருக்கோ அது வந்து இதில் வந்து இதாயிரும். இப்போ இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்சல் சென்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் நெட் ஆன் பண்ணதுனால அது காட்டலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.